Hi friends, let me tell a Kuti story series. This is story number 10. How Vijay became an overpaid actor. Fact 1. விஜயோட ஜேர்னியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு 2000s. விஜய் அப்போ பெஸ்ட் ஆக்டர் இல்லை, ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் மோஸ்ட் ரிலையபிள் ஆக்டர். ப்ரொடியூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணனா ஷூட்டிங் டிலே இல்லாமல் போகணும், டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, மினிமம் கேரண்டி ஓப்பனிங் இருந்துச்சு. இதுதான் விஜய் நான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் வேல்யூ. ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னா, ஒரு மேஜர் ஷிஃப்ட். விஜய் ஸ்லோவா கிரிட்டிக்ஸ் ஆக்டிங் ஸ்டாப் பண்ணாரு அண்ட் ஸ்டார்டட் ஆக்டிங் ஃபார் ரிப்பீட் ஆடியன்சஸ். அவங்க தான் ஃபேமிலி, யூத், பிஎன்சி சென்டர். எக்ஸாக்டா சொல்லணும்னா 2003 திருமலை மூவி ரிலீஸ் ஆன டைம். இங்க தான் ஓவர் பெய்ட் பெர்செப்ஷன் ஆரம்பமான டைம். ஒரு விஜய் படம்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேஃப் பெட், தியேட்டர் ஓனருக்கு ஓப்பனிங் டே க்ரௌட், சேட்டலைட் ஓடிடிக்கு டிஆர்பி அஷூரன்ஸ். ஸோ இஸ் சேலரி இஸ் ஈக்குவலன் டு ரிஸ்க் கவர் ஃபீ. ஃபேக்ட் நம்பர் 3. விஜய் அக்ரெசிவான என்டோர்ஸ்மெண்ட் எதுவும் பண்றதில்ல, ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு. ஸோ ஹி டசன்ட் அப்பியர் எவ்ரிவேர். ஸோ ஸ்கேர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபேக்ட் நம்பர் 4. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இண்டஸ்ட்ரி ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பே பண்ணுறது ஆக்டிங்காக மட்டும் இல்லை, ஹீஸ் பெய்டு ஃபார் பிரிங்கிங் பீப்புள் அவுட் ஆஃப் தேர் ஹவுசஸ் ஆன் டே 1. ஸோ கமிங் பேக் டு த ரியல் கொஸ்டின், இஸ் விஜய் ஓவர் பெய்டு? உங்க வியூ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு குவிக் பைட். லாஸ்ட் 5 வருஷத்துல விஜயோட சேலரி 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2019 50 crore இருந்த விஜய்னாவோட சேலரி இப்போ ஜனநாயகன் டைம்ல 275 crore பேசுற அளவுக்கு போயிருக்கு. இது ஹைக் இல்ல, இது ட்ரஸ்ட். சினிமால இதை ஓப்பனிங்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்ஸ்ல இதை பேஸ்னு சொல்லுவாங்க, பட் ரெண்டும் ஒண்ணுதான்.